இப்படி நடக்குமென்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு, இந்த சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் அந்த செலிபிரிட்டி வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா எங்களோட அண்ணன் ஒரு ஆள். கன நாளுக்கு அப்புறமா அவர் இப்போ தான் மீட் பண்ணுறோம். அதனால எங்களுக்கு எல்லாம் சரியான சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற வகையில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா சாப்பிட கிளம்பிட்டோம். ஏன்டா காலையிலேருந்து யாருமே சாப்பிடல, பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருந்த நாங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தால் சரியான மழை. நீங்கள் எல்லாம் வாத்திய ரைடு கேள்விப்பட்டிருப்பீங்க, தார் ரைடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி தான் நாங்களும் தார் ரைடில் கிளம்பிட்டோம். நாங்கள் மலையில் மணியும் ஏற வலிக்கிட்டு வச்சு பார்த்தா நானும் மலையில் நின்று கொண்டு இருந்தேன். அப்புறம் நானும் ஏற வலிக்கிட்டு பல நாள் உறவுகளை பார்த்த சந்தோஷத்தில் நாங்களும் அப்படியே ட்ரை பண்ண வலிக்கிட்டோம். நாங்கள் போய்கிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு பாட்டு போகும். அங்கே மெட்ரோவே நாங்கள் ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கால சரியான டிராஃபிக், பெங்களூர்ன்றாவே டிராஃபிக் வெறுத்து போயிட்டு. அதுவும் நாங்கள் ஒரு துபாய் ரெஸ்டாரண்ட், இங்கே பேர் எனக்கு வடிவாக வரல, என்னென்னு கேட்டிங்கன்னா கராமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது துபாயில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் மாதிரி இங்கே இருக்குமென்ட்டு சொல்லிட்டு சுரங்க பாதை மாதிரி இருந்துச்சு. அதில் கூட்டிகிட்டு போயிடணும். போக பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் பட்டையை கலர் பண்ணிச்சு. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி அண்ணா ஒரு ஆர்டர் பண்ணிட்டாரு. என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஆம்பியன்ஸ் காட்டணும்னு சொல்லிட்டு சுற்றி காமிச்சிட்டு உட்கார வெளிக்கிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு க்யூரியாசிட்டியில் உட்காந்துருக்கேன்னு. வந்து பார்த்தீங்கன்னா சரியான மந்தி பிரியாணி, அதாவது இந்த பிரியாணியில் எங்களை ஸ்கேம் பண்ணிட்டாங்க கைஸ். என்ன ஸ்கேம்ன்ட்டு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சூப் ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள், அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி சூப் ஒன்று குடித்ததே இல்லை. துபாய்க்கே போயிட்டு குடித்த மாதிரி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸில். குடிச்சுக்கொண்டே இருக்கும்போது பிளேட்டில் அந்த மந்தி பிரியாணி போட்டுட்டாங்க. அந்த பீஸை பார்க்குமே சாப்பிட்றதுக்கு க்யூரியாசிட்டியாக இருந்தோம். நாங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேம் என்னன்னு சொல்லிட்டு கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் எங்களுக்கு சூப்பை கொடுத்து மயக்கி அந்த ஸ்கேமை மறைக்கலான்னு பார்த்தாங்க. நாங்களும் மறந்து போயிட்டு அந்த ஸ்கேமில் நாங்கள் விழுந்துட்டோம். அந்த ஸ்கேமில் நீங்களும் மாட்டிடாதீங்க. அந்த ஸ்கேம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். டாட்டா.